வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தாங்க பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் பாதாம் பருப்பினுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நம்ம பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பருப்புடைய தோலில் என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். அதனால தான் அதனுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் சாதாரணமாக பாதாம் பருப்பை சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களும் ரத்த சிகப்பணுக்களையுமே பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. அதனால ரத்த சோகை பிரச்சனைகள் விடுபடணும்னா தினமும் நீங்க பாதாம் பருப்பை சாப்பிடலாம். ஸோ 3-5, 5-8 அப்படின்னு உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பருப்புகளில் இரும்பு சத்து இருக்கிறதால உங்களுடைய உடல்ல குறைந்து போன இரும்பு சத்தை பாதாம் பருப்பு அதிகப்படுத்தும். இதனால குறைந்து இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபின் நம்முடைய உடலுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை தடையில்லாமல் கொடுக்கறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அப்போ ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. இந்த அறிகுறிகள் தான் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள். இது இரும்பு சத்து குறைஞ்சதால தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகை நோய்கள் நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். சருமத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புற பக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மேல்புற தோலை நம்ம பராமரிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள், இயற்கை ரசாயனங்கள் அதிகமாக இருக்குது. இது கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் கிடையாது, உடலுக்கு சருமத்திற்கு பொலிவு தரக்கூடிய ரசாயனங்கள். ஸோ இது தோலுக்கு அதிக பளபளப்பு உங்களுக்கு கொடுக்கும். இதனால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு அடிக்கடி தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் சருமத்துக்கு கிடைக்கிறதால சருமம் தானாகவே பொலிவாக மாற ஆரம்பிக்கும். உடலுக்கு உங்களுக்கு வலு கிடைக்கணும் அப்படின்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள், இது மூணுத்தையும் நீங்கள் வலுப்படுத்திக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரோட்டீன் அப்படின்ற புரதச்சத்துக்கள் இருக்குது மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கீங்க தினமும் அப்படின்னா, தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்புகள், நரம்புகள், தசைகள், இது மூணுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாகவே பலமாக இருக்கும். அதாவது நீங்கள் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் வயதான காலங்களில் கூட ஆரோக்கியமாக இருக்கலாம். வயதானவர்களும் அதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் இப்போ இருந்தே ஊற வைத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது வயதான காலங்கள்லாம் பேலன்ஸ் தடுமாறாமல் தங்களுடைய வேலைகளை அவங்க சிறப்பாக செய்ய முடியும். உடலை உறுதி பெற வைக்கிறதுக்கு தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் முன்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படத்தான் செய்யும். ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களை எல்லாம் கொண்டிருக்க கிடையாது. உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு சத்துக்களை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை கொடுத்து இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அகற்றிவிடும். ஸோ நார் சத்து போன்றவெல்லாம் அகற்றி விட்டுவதால் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு எதுவுமே படிஞ்சிருக்காது. ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். இதனால்
இதய துடிப்பு, இதய செயல்பாடு சிறப்பானதில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராது. எனவே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அதிகம் சாப்பிட்டீங்கன்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குறைவாயிடும். அதனால் நீங்கள் நலமாக வந்து இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுது. சீரற்ற குடல் இயக்கம், இது மாதிரி தொடர்ந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. பாதாம் பருப்புகளில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்கலாம் தினமும் 5-8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். இல்லைனா 3-5, 8-12 அந்த மாதிரி உங்களுடைய உடலமைப்புக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகிறதுக்கு வேண்டிய நார் சத்து, செரிமான வேதிப்பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பாதாம் பருப்புகளே கொடுக்கும். அப்போ உணவுகள் செரிமானமாகும். கடினமான உணவு மூலக்கூறுகள் உடைத்து செரிக்கப்பட்டுவிடும். செரிக்கப்பட்ட உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காதுங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். பேசிக்காக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி ஏற்படணும்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையே தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம், மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கும் போது தொடர்ந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவீங்க. முக சுருக்கங்களை போகக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்களாக இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கக்கூடியது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து நிராசையாக மாற்றிடும். ஸோ அதாவது நடக்க முடியாத ஒரு ஆசையாக அது வந்து மாற்றிடும். இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. தினமும் ஒரு கைப்பிடி அளவு அல்லது குறைந்தபட்சம் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுடைய சருமத்தில் வந்து சுருக்கங்களை மறைய வைக்கும். இல்லைன்னா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உடலில் கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் சுருக்கங்கள் இல்லாமல் இளமையான ஒரு சரும தோற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாமல் இளமையான தோற்றம், முக சுருக்கங்களை போக்குறதுக்கு பாதாம் எண்ணெய் கொண்டு இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணலாம். இல்லைனா ஊற வைத்த பாதாம் பருப்பை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சாதாரணமாக பாதாம் பருப்பை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே முக சுருக்கங்களை வந்து சரி பண்ணிக்கொள்ளலாங்க. மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதை வந்து ஏற்படுவதை முன்னாடியே தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு வந்து பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம வந்து சாப்பிட்டு பழகணுங்க. வயதானவர்களும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் தான். ஸோ இது எல்லாமே மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சத்துக்கள் தான் உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் அத்தியாவசியமாக நம்மளுடைய உடலமைப்புக்கு வேண்டிய பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையுமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு கொண்டு இருக்குங்க. ஸோ நீங்களும் தினமும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.